ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு ஒரு ஈஸியான ரொம்பவே சிம்பிளான ஒரு டேபிள் ரக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சர்க்கிள் போடுறதுக்கு காம்பஸில் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் எடுத்து அதை வச்சு நான் சர்க்கிள் வந்து சென்டரில் மார்க் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூபா காயினோ 2 ரூபா காயினோ ஏதோ ஒரு காயின் வச்சு எந்த அளவுக்கு நமக்கு குட்டி சர்க்கிள் தேவையோ அந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3.5 நீடில் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த நீடலோட லென்த் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் வச்சு நம்ம இந்த குட்டி குட்டி சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்காக நான் எடுத்திருக்க யான் வந்து மீடியம் சைஸில் 100% அக்ரலிக் யான் தான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம த்ரெட்டர் இன்செர்ட் பண்ணி த்ரெட் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டி குட்டி ஒவ்வொரு சர்க்கிளாக தான் நம்ம பண்ண போகிறோம். மொத்தமாக பண்ண போகிறதில்ல. ஒரு சர்க்கிளோட ஒரு லைன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். இதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த லூப்பெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். நீங்கள் மொத்தமாக போட்டுட்டு கூட நீங்கள் லாஸ்ட்டாக லூப்பு கட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் எது எந்த சர்க்கிள்னு கட் பண்ணால் தனித்தனியாக தெரியாது. ஒரு லூப்புக்குள்ளே போய் ஒரு லூப் வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக முடிய வேண்டிய வேலை கஷ்டமான மாதிரி ஆகிடும். அதனால் ஒவ்வொரு லைனாக நம்ம போட்டு போட்டு கட் பண்ணிகிட்டே வந்து ஒவ்வொரு சர்க்கிளையும் நம்ம ஷேப் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா எல்லா சர்க்கிளுமே பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக போட்டு அதோட லூப் எல்லாமே நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இனிமேல் நம்ம கரெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி ட்ரிம் பண்ணணும். அதுக்கு வந்து நான் எக்ஸஸாக வெளியே தெரியுற இந்த த்ரெட் எல்லாத்தையும் கார்னரில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இதோட ரவுண்ட் ஷேப்புக்கு பர்ஃபெக்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு கிடச்சிருச்சு. இனிமேல் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த சர்க்கிள் வந்து லைனாக போட்டு போட்டு ட்ரிம் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லா சர்க்கிளுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இனிமேல் வந்து நம்ம இதோட இன்னர் பார்ட் எல்லாமே நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்காக நீடிலோட லென்த்து வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 2 இல்லை 2.5 வச்சுக்கலாம். நம்மளோட யான் வந்து மீடியம்ன்றனால நமக்கு வந்து 2 வச்சா லூப் வந்து ஃபார்ம் ஆகாது. அதனால் ஒரு 2.5 2.5 சென்டிமீட்டர் வந்து நம்ம நீடிலோட லென்த் வச்சுக்கலாம். இதுவுமே நம்ம அதே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். லூப்லாம் கட் பண்ணணும். இது வந்து ரொம்ப குட்டி குட்டி லூப்பாக வரும்.
நீங்க ஃபுல்லா இந்த ஒரு லைன் ஃபுல்லா போட்டுட்டு ஒரு சர்க்கிள் இந்த இன்னர்ல நம்ம வந்து இந்த கர்வா வருதுல்ல, இது மாரி ஃபுல்லா போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி லூப் எல்லாமே நான் கட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து அடுத்த லைன் இந்த மாதிரி ஒவ்வொரு லைனா, லைன் பை லைனா நம்ம வந்து பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப அங்கங்க ஏதாவது 1, 2 லூப் வந்து இருந்தது அப்டின்னா, அத கண்டுபிடிச்சு கட் பண்ணிட்டு, பார்க்கறதுக்கு வந்து உள்ள கொஞ்சம் ஒரு மாரி அன்ஈவனா தெரியும். அத வந்து நம்ம ட்ரிம்மர் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். அழகா ட்ரிம் பண்ணி எடுக்க. என்ட்ட இல்லாததுனால, நான் சிசர வச்சே முடிஞ்ச அளவு அத வந்து ஈவனா ஆக்கிட்டுருக்கேன். நம்ம வந்து ஃப்ரேம்ல இருந்தே பண்ணும்போது, நமக்கு வந்து அது ஃப்ளெக்சிபிளா இருக்காது. அதனால நம்ம ஃப்ரேம்லேருந்து கழட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்டின்னா, இந்த சைட்ல இருக்கிற அந்த கர்வான இது கர்வ்லாம் வந்து நமக்கு தனித்தனியா தெரியறதுக்கு ஈஸியா நம்ம கட் பண்ண முடியும். இப்ப வந்து நமக்கு கட் பண்றது, ட்ரிம் பண்றது இந்த மாரி வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம வந்து இந்த யான் வந்து பிரிந்து வராம இருக்கிறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நான் ஃபெவிகால் எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணி ஃபுல்லா ஒரு 1 டே வந்து நான் வந்து அப்படியே காய வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபுல்லா நமக்கு ட்ரை ஆயிருச்சு சூப்பரா. இனிமே வந்து நம்ம இத தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணணும். சுத்தி வந்து ஒரு 1 இன்ச் இல்ல 1/2 இன்ச் கேப் விட்டு நம்ம கட் பண்ணிட்டு, அது எல்லாத்துலயும் நம்ம வந்து ஒவ்வொரு குட்டி குட்டி கட்டா பண்ணணும். அப்படி பண்ணா தான் நம்மளால மடிச்சு ஒட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதோட பெர்ஃபெக்ஷனும் கரெக்ட்டா கிடைக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஒரு கர்வ் இருக்குன்னா, அதில வந்து நான் 2 கட்டு இந்த சைடு 1, அந்த சைடு 1 கட் பண்ணி, அதுக்கு சென்டர்ல 1 நான் கட் பண்றேன். அப்பதான் மடிச்சு ஒட்டுறதுக்கு வந்து அது கரெக்ட்டா வரும். இது மாதிரி சுத்தி எல்லா இதுக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹாட் க்ளூ யூஸ் பண்ணும்போது நம்ம மடிச்சு மடிச்சு ஒட்டுறோம்ல, அது கையில தெரியாம தெரியாம பட்டு ரொம்ப சூடு வாங்கி எனக்கு புண்ணுலாம் வந்திருக்கு. அதுக்காக ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஃபிங்கர் க்ளோ. சிலிக்கான்ல இருக்கும். இது நம்ம வந்து ஃபிங்கர்ல அப்ளை போட்டுக்கிட்டு, நம்ம க்ளூ மேல தைரியமா கை வைக்கலாம். ஹீட் வந்து நம்ம கையில வந்து டைரக்ட்டா படாது. ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா லைட்டா தெரியும். ஆனா வந்து நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா நம்ம கையால வந்து மடிச்சு ஒட்டும்போது, நம்ம எப்படி ஒட்டுறோம் கரெக்ட்டா அந்த இதெல்லாம் தெரியுது. நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இதால பண்ணும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியல. ஆனா நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கு. கையில சூடு படாம இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்துட்டு ஒரு 6 பீஸ் வரும். ப்ளூ கலர்ல 3, 3 சைஸ்ல வரும். பெருவிரல்ல, அதுக்கு அடுத்த விரல், அதுக்கு அடுத்த விரல்னு இந்த 3 விரல்ல போட்டுக்கிற மாதிரி நமக்கு ஒரு 3 சைஸ் ரெட் கலர்லயும், ப்ளூ கலர்லயும் மொத்தமா 6 குடுப்பாங்க. ₹270 கிட்ட வந்ததுன்னு நெனைக்கிறேன். பிரைஸ் ரொம்ப அதிகம் தான். ஆனா இத விட கம்மியா எனக்கு கிடைக்கவே இல்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்டு. அதனால சரி பரவால்ல யூஸ் ஆகும்னு நான் வாங்கிட்டேன். இப்போ ஃபுல்லா மடிச்சு ஒட்டியாச்சு. இனிமே வந்து நம்ம பேக் சைடு கவர் பண்றதுக்கு ஃபெல் ஷீட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர்ல எடுத்திருக்கேன். இதில வந்து இது எந்த சைஸ்க்கு இருக்கோ, அத விட கொஞ்சம் எக்ஸஸா நான் விட்டு கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒட்டிட்டு நம்ம கரெக்ட்டான ஷேப்புக்கு வந்து அத கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்டின்னா, நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடும். இத பார்க்கும்போது யாருக்கெல்லாம் எங்கேயாவது பார்த்த ஒரு ஞாபகம் இருந்தது அப்டின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆமாங்க, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு இதே மாரி மாடல் இல்லது ஓவல் ஷேப் இல்ல ஹார்ட் ஷேப்லலாம் க்ளேல பண்ணி அது வந்து Flipkart, Amazon இந்த மாதிரி இதுலலாம் அவைலபிள் இருக்கு. க்ளேலயும் இருக்கு, பிளாஸ்டிக்லயும் கூட இருக்கு. அது வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஜுவல்லரி பிசினஸ் பண்றவங்கலாம் அவங்களோட ரிங்கு, செயினு, பேங்கிள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதில வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க. ஸோ நம்மளும் இத இத வந்து நம்ம த்ரெட்ல பண்ணா என்ன? அதே அதே மாதிரி ஒரு ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா ஆரம்பிச்சேன். ஆனா வந்து இது ரொம்ப டைம் எடுத்தது. அந்த குட்டி குட்டி சர்க்கிளும் கட் பண்ணி பண்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது. ஆனா ரொம்பவே ஈஸியான ஒரு இதுதான். நீங்க கண்டிப்பா பிகினர் கூட நீங்க ஈஸியா அழகா ட்ரை பண்ணலாம். ஓகே. இது ஃபுல்லா நம்ம இப்ப வந்து ஒட்டுனதுக்கப்புறமா, அந்த கார்னர்லலாம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப்லாம் தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லா ஒட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸஸா இருக்கிற அந்த ஃபெல் ஷீட் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துரலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட க்யூட் டேபிள் ரக் வந்து ரெடி ஆயிருச்சு. இது நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்டின்னா, இந்த மாதிரி க்ரோஷே பண்ணும்போது என்னுடைய ஸ்டிச் மார்க்கர்ஸோ, நீடிலோ இதெல்லாம் அடிக்கடி காணாம போகும். அதெல்லாம் நம்ம ஈஸியா இது மேல வச்சு ஹேண்டில் பண்ணும்போது அங்கவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருந்தது அப்டின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் வீடியோஸ பார்க்கலாம். டாடா, பை பாய்.